திருதராஷ்டிரன் பிறப்பிலேயே கண்கள் பார்வையற்றவர். பாண்டு குழந்தை பெற இயலாது என்ற சாபம் பெற்றவர். பிறகு எப்படி பாண்டவர்கள் பிறந்தனர்? திருதராஷ்டிரனின் பார்வையற்ற தன்மைக்கு என்ன காரணம்? அவரது தாயா? ஆம், வாருங்கள், என்ன நிகழ்ந்தது என்று பார்ப்போம். விசித்திரவீரியன் எனும் அரசன் குழந்தைகளை பெற முடியாத நிலையில் இருந்தார். அவரது மனைவிகள் அம்பிகை மற்றும் அம்பாலிகை ஆவர். அவர்கள் விசித்திரவீரியனின் வாரிசாக ஒரு குழந்தையையும் பெற முடியாமல் இருந்தனர். விசித்திரவீரியன் மரணத்திற்கு பிறகு ஹஸ்தினாபுர அரச வம்சத்துக்கு வாரிசு தேவை என்பதால் விசித்திரவீரியனின் தாய் சத்தியவதி தனது மற்றொரு மகன் வியாசரிடம் உதவி கேட்டார். வியாசர் அம்பிகையுடன் இருக்கும்போது அம்பிகை அவரை பார்த்து பயந்து கண்களை மூடிக்கொண்டதால் அவர் குழந்தை திருதராஷ்டிரன் கண் பார்வையற்றவராக பிறந்தார். பின்பு விசித்திரவீரியனின் தாய் மகனின் இரண்டாம் மனைவி அம்பாலிகையின் குழந்தை பாக்கியத்திற்காக மீண்டும் வியாசரை நாடினார். அம்பாலிகை வியாசருடன் இருக்கும்போது அவரின் முகத்தை பார்த்து மிரண்டு போனார். பயத்தில் அவர் முகம் வெளிர்ந்து போனது. இதனால் அவருக்கு பிறந்த பாண்டு வெளிர் நிற தோற்றத்தில் இருந்தார். எனவே அவருக்கு பாண்டு, அதாவது வெண்மையானவன் என்ற பெயர் சூட்டப்பட்டது. பிறப்பிலேயே பாண்டுவின் உடல் பலவீனமாக இருந்தது. ஆனால் பிறகு அவர் வீரராக வளர்ந்து போரில் சிறந்த திறன் கொண்டவராக ஆனார். அவரது சகோதரர் திருதராஷ்டிரன் கண் பார்வையற்றவர் என்பதால் பாண்டுவை ஹஸ்தினாபுர அரசனாக முடிசூட்டினர். பாண்டு ஒருமுறை காட்டில் வேட்டையாடும்போது ஒரு முனிவர் மற்றும் அவரது மனைவியை மானாக கருதி தவறுதலாக அவர்கள் மீது அம்பு செலுத்தினார். அதனால் துடிதுடித்த அம்முனிவர் இறக்கும் தருவாயில் பாண்டுவிற்கு, நீ உன் மனைவியுடன் உறவு கொள்ளும் நேரத்தில் உடனே மரணமடைவாய் எனும் சாபத்தை வழங்கினார். இச்சாபத்தால் மனைவியுடன் வாழாமல் வனத்தில் வாழத் தொடங்கினார். பிறகு எவ்வாறு பாண்டவர்கள் பிறந்தனர், பாண்டுவிற்கு எத்தனை மனைவிகள் என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.